பேக் டு யெகோவா யூடியூப் சேனல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 முட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோவில் 200 கிராம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம் வந்து அரைக்கிறதுக்கு இப்படி கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. தக்காளி வந்து 100 கிராம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் சீல் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கு அரைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ஒரு 20 வத்தல் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 15 மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வத்தல், மிளகு, மல்லி 3ஐயும் மட்டும் நல்லா எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றாமல் கூட வறுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மசாலாவை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல மணமாக இருக்குது மசாலாவேவும். கடலை 50 கிராம் 50 ml எடுத்தாச்சு. அது நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் அதில் போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா வெந்தவனையும் இதில் வந்து மசாலாவை தூக்கி ஊற்றணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டணும். நல்லா கிண்டிக்கோங்க. அதை நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் தூக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி ஊற்றணும். வழக்கம் போல் இது வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும். வைக்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷமே அதிகம்தான். 20 நிமிஷத்தில் வச்சு இறக்கிடலாம். சுவை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த கலவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மசாலாவை தூக்கி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி ஊற்றிடுவோம். நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸி ஜாராக நல்லா அலசி ஊற்றியாச்சு. மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து மசாலா வாடை மடங்கின உடனேயும் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு. இது ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் அடுப்பை வந்து ஃப்ளேமை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை உடச்சி ஊற்றுறது ஒரே இடத்துல ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஊற்றிடுங்க. முட்டை ஊற்றினோடனையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தான் நம்ம ஊற்றுறோம். அதிலையே வெந்துடும். முட்டை ஊற்றினோடனையும் தயவு செஞ்சு கிண்டி விட்றாதீங்க, முட்டை கரைஞ்சிரும். அது 5 நிமிஷம் கழித்து இந்த இப்படி லேசாக பிரட்டி விட்டிங்கன்னா இந்த பணியாரம் மாதிரி அப்படியே எலும்பி வந்துடும். அப்படியே லேசாக பிரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்படி பிரட்டி விட்டுட்டிங்கன்னா முட்டை வந்து கரையாது ஃப்ரெண்ட்ஸ். முழுசாகவே இருக்கும். அப்படியே ஆளுக்கு ஒவ்வொன்றா தூக்கி வச்சிடலாம். குழம்பு கடைசியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உரப்பு தெரிஞ்சுன்னா நல்லெண்ணெய் வந்து லேசாக 1 ஸ்பூன் வந்து மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மனமே நல்லா ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.